6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1 கல்விக்கண் திறந்தவர் யாரு? காமராஜர். நுழையும் முன். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்குச் சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஓரிடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் பள்ளிக்கூடம் இருந்தது. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதற்கு வித்திட்டவர் யார்? அதாவது கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? காமராஜர். அவரை பற்றி இன்னைக்கு இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம் வாங்க. நிகழ்வு 1. சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக மகிழுந்து ஒன்று அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிங்களா, ஸ்கூலுக்கு போகலையா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா, அவங்க ஊரில் இப்போ ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாதா? அப்படி பள்ளிக்கூடம் இருந்தால் படிப்பீங்களா அப்படின்னு. கட்டாயமாக படிப்போமே. ஓ படிப்போமே என்றனர் அந்த சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் யார்? காமராஜர். அப்போ ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஓகே. அடுத்த நிகழ்வு 2. பள்ளி விழாவில் ஒன்றில் பங்கேற்றார். யார்? காமராஜர். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவே தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், இந்த கொஷின் கேட்பாங்க, 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். கொஷின் எப்படி கேட்பாங்க? 1, 3, 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 மைல் தூரத்தில் ஆரம்பம் படிக்கிறதுக்கு ஆரம்பம், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, அடுத்து 5 மைல் தூரத்தில் என்னது? உயர்ந்த நிலை பள்ளி. ஓகேவா? அதுக்கு தக்கன சின்ன பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் நடக்க முடியும். நல்ல பெரியவங்களாக இருந்தால் எவ்வளோ தூரம்னாலும் நடக்கலாம். அதனால தான் 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த லிமிட் வச்சுருக்காங்க. நிகழ்வு 3. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றம் அடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடல என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் யார்? நம்ம காமராஜர் அவர்கள். இதுலேயே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்? 3 கொஸ்டின் வந்துருச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கூலுக்கு ஊர்தோறும் பள்ளிகளை திறக்க முடிவு செய்தவர் யார்? காமராஜர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் திறக்க திட்டம் தீட்டியவர் யார்? நம்ம காமராஜர் அவர்கள். அப்புறம் ஒரு பையன் மயங்கிட்டான். அப்போ சாப்பாடு இல்லை வீட்டில், அதனால் மயங்கிட்டான். அப்போ ஒரு வேளையாவது மாணவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் யார்? சத்துணவு திட்டத்தை அமைத்தவர் யார்? முதல்ல நம்ம காமராஜர் ஐயா அவர்கள். ஓகேவா? நிகழ்வு 4. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போது இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு எந்த பள்ளிக்கும் அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள் நீங்கள் இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். ஆடு மேய்க்கும் சிறுவர். நல்லா கொஷின் பாருங்கள். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழிவகை செய்தவர் யார்? காமராஜர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார்? காமராஜர். பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளையாவது உணவு வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார்? காமராஜர். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார்? நம்ம
காமராஜர். ஓகேவா, இதில் 4 கேள்வி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர்தான் கல்விக்கண் திறந்தவர். சிந்தனையாளர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர்தான் கல்விக்கண் திறந்தவர் என்று யாரால் மனதார பாராட்டப்பட்டார்? யாரால்? தந்தை பெரியார் மனதாரால் பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் யார்? காமராஜர் ஐயா அவர்கள். அதாவது வந்து கல்வித்துறை இத்தனை விதிகளை கல்வித்துறை, அதாவது வந்து ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் போக செய்தவர் யார்? காமராஜர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவரும் காமராஜர் தான். ஒரு வேளையாவது சத்துணவு வழங்கணும் பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொன்னவர் யார்? காமராஜர் தான். கல்வித்துறை விதிகளை மாணவர் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் யார்? காமராஜர் ஐயா அவர்கள். ஓகேவா, தெரிந்து கொள்வோம்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அவரை சொல்லுவோமா? பெருந்தலைவர் காமராஜர், படிக்காத மேதை காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், கருப்பு காந்தி காமராஜர், ஏழை பங்காளர் காமராஜர், தலைவர்களை உருவாக்குபவர் யார்? காமராஜர் தான். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேவா, இவருக்கு சிறப்பு பெயர்கள், காமராஜரோட சிறப்பு பெயர்கள். ஓகே, காமராஜரின் கல்வி பணிகள் என்ன அப்படின்னா, காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 பள்ளிகள், தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டவர். ஓகேவா, மாநிலம் முழுவதும் அதுவும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராஜர். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். அதாவது காமராஜரின் கல்வி பணிகள் என்னென்ன அப்படின்னா கேட்பாங்க. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் வந்து ஏறக்குறைய எத்தனை ஸ்கூல் வந்து மூடியிருந்தாங்கன்னா 6000 தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தன. ஓகேவா, அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டவர் யார்? காமராஜர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து அவர் யார்னா இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர். ஓகேவா, பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். யார்? நம்ம பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவர் என்றெல்லாம் பெருமைக்குரியவர் யார் தான்? காமராஜர் ஐயா அவர்கள் தான். ஓகேவா, அடுத்து வந்து மாணவர்களின் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமா? அடுத்து என்ன கட்டம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். இதெல்லாம் தொடங்கினார் பாருங்கள். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். நூலகங்களையும் வந்து அவர் தொடங்கியிருக்கார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தான் காமராஜர் ஐயா அவர்கள். ஓகேவா, அவருக்கு அதாவது வந்து காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்னா தெரிந்து கொள்வோம் வாங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. ஓகே, நடுவண் அரசு, மத்திய அரசு வந்து 1976இல் பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியவை வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் அவருக்கு சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. அதாவது 2/10/2000 அன்று வந்து அமைக்கப்பட்டது காமராஜருக்கு மணிமண்டபம் கன்னியாகுமரியில். ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை ஜூலை 15ஆம் நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்ன அப்படின்னா,
மதுரையில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பெயர் சூட்டப்பட்டது. மத்திய அரசால் வந்து 1976 வந்து பாரத ரத்னா விருது வழங்கியது. அடுத்து வந்து காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் வந்து அரசு உடைமையுமே ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களை அவரோட நினைவாக வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து மெரினா கடற்கரையில் வந்து சிலை வச்சுருக்காங்க. அடுத்து வந்து சென்னையில் உள்ள உள்நாட்டு விமானம் நிலையத்திற்கு வந்து காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அன்று வந்து அமைக்கப்பட்டது. மணிமண்டபம். ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்தநாளான ஜூலை 15ஆம் நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? எங்கள் ஊரில் வந்து ஸ்கூல் கிடையாது. ஓகேவா? பள்ளிகள் கிடையாது. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்ல படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு அப்படின்னா காட்டாறு. ஓகேவா? இதுதான் அது. நீங்கள் குழந்தைகள் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க என்னது கொடுத்தாங்க? சீருடையை அறிமுகப்படுத்தினாங்க. காமராஜரை வந்து கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? பெரியார் அவர்கள். ஓகேவா? ஓகே, அடுத்த பாடத்துக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க.